வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான டிஷ் காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக கேப்சிகம் அண்ட் சீஸ் பராத்தா தயார் பண்ணலாம். நம்ம இந்த பராத்தா முன்கூட்டியே நம்ம தயார் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பராத்தாவுக்கு டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் ரெடி டு யூஸ் பராட்டா கூட யூஸ் பண்ணலாம். ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்கூட்டியே எல்லா பொருட்களும் மெல்லிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருட்கள் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே டீட்டெயிலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயில் ரிட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். கடாயை நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிய விட போகிறேன். இந்த பரோட்டா நீங்கள் ஹோல் வீட் பண்ணலாம், மைதா பண்ணலாம். மைதா டெஃபினட்டாக நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் ஹோல் வீட் கூட சாப்பிட்றவங்க பண்ணி சாப்பிட்லாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ரெகுலர் ஸ்டஃப் பராத்தா நம்ம கமர்சமாக இருக்குது பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னாக்கா நிறைய பேருக்கு அந்த பரோட்டா ஸ்டஃப் பண்ணி தட்டுறதுக்கு முடியலன்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பரோட்டாஸ் நீங்கள் ஸ்டஃப் பரோட்டாஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே மெல்லிசாக நறுக்கியிருக்க வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை, கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுறேங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் நல்லா வதங்கிடணும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா கூடும். எப்போவுமே வெங்காயம் நல்லா வதக்குங்க, அந்த டேஸ்ட்டு நல்லா கூடி வரும். குடமிளகா கூட நான் நல்லா மெல்லிசாக இந்த வெங்காயம் மாதிரியே நறுக்கியிருக்கேன். ஸோ இப்போ அந்த குடமிளகா கூட இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடுறேங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும்னா வெங்காயம், குடமிளகா நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதுக்கு மேலே சேர்க்க போகாதீங்க. நல்லா இந்த குடமிளகா, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து அந்த குடமிளகா அதுலேயே வெந்துடும். ஸோ இதுக்கு அதிகமாக தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம வேக வைக்கணும்லாம் அவசியமே இல்லை. குடமிளகா கிறிஸ்பியாகவே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்தி. எந்த ஒரு காயுமே நீங்கள் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அது எக்ஸ்ட்ரா ஃபைபர், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ பாருங்கள், இந்த குடமிளகா நல்லா வதக்கிட்ட இந்த ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாண்ட்விச்சில் கூட நீங்கள் வச்சு சாண்ட்விச் தயார் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபில்லிங் ரெடி ஆனதும் நம்ம பரோட்டாவை 2 பக்கம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி நீங்கள் பரோட்டா பண்ணுங்களேன், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த சீஸ் இதில் ரொம்ப நல்ல ஹைலைட். ஸோ நான் அதிகமாக உப்பு சேர்க்கல, ஏன்னாக்கா அந்த சீஸில் ஏற்கனவே நிறைய உப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த பரோட்டா 2 பக்கமும் நல்லா திருப்பி ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது பரோட்டா நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு பாதிக்கு மட்டும் அந்த காய்கறி நான் ஃபில்லிங் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே நான் துருவி இருக்க சீஸ் ஈக்குவலாக நான் மோசரெல்லா, செடர் சீஸ் துருவி வச்சுருக்கேன். அது நல்லா தூவி விட்டுறேன். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் பாதி மடித்து அந்த பரோட்டா அந்த சீஸ் மேலே நல்லா மடித்து அமுக்கிடுறேன். 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த கேரளா பரோட்டா நீங்கள் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்களேன், அந்த டேஸ்ட்டே வேறு லெவல் தான். எனக்கு ரொம்ப அந்த வறுத்த பரோட்டான்னா ரொம்ப இஷ்டம். நம்ம விருதுநகர் பரோட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்பியாக எனக்கு வேணும். ஸோ அதனால் தவாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நானே திருப்பி திருப்பி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுவேன். அது நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ நிறைய ஆயில் சேர்த்த மாதிரியும் இருக்காது, அண்ட் அட் த சேம் டைம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணிட்டேன். இது 2வது பரோட்டா நான் தயார் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ரொம்ப அருமையாக வந்ததுங்க. ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எனி டைம் ஆஃப் த டே நீங்கள் தயார் பண்ணி சர்வ் பண்ணலாம். நல்ல ஒரு ஃபில்லிங் டிஷ்ஷுங்க. எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னாக்கா அந்த கேப்சிகம் ஃப்ளேவர் வித் சீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள், அருமையான கேப்சிகம் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நான் இது சுட சுட பரிமாறியிருக்கேன் கெச்சப்போட. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.